வணக்கம். என்னோட பேரு மாலின். நான் அசோசியேஷன் ஃபார் வாலண்டரி ஆக்ஷன் அப்படிங்கிற டெல்லி தலைமையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு குழந்தை உரிமை அமைப்பினுடைய தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எங்களோடு இணைந்து ICWO இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் அவர் பார்ட்னர். அவங்க வந்து நம்ம தமிழகத்துல குழந்தை திருமணம் குறித்தும் குழந்தை தொழிலாளர்கள் அப்புறம் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகக்கூடிய குழந்தைகள் அது குறித்த பணியினை வந்து நம்ம இங்க தமிழகத்துல அவர்களோடு இணைந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது நேற்றைய தினம் குழந்தை திருமணம் இல்லாத பாரதம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வினை மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து டெல்லியில துவங்கி வச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகிற 2030க்குள் குழந்தை திருமணமே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல இது வந்து துவங்கப்பட்டிருக்கு. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு துறை சார்ந்த அரசு அமைப்புகள், அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் ஆகிய வந்து இதை வந்து முன்னெடுப்பு செஞ்சிருக்கின்றன. இது தொடர்பாக தமிழகத்துல பாத்தீங்கன்னா 5 முக்கியமான துறைகள் வந்து இதை வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழகத்துல ஏற்று நடத்தியிருக்காங்க. குறிப்பாக சமூக நலத்துறை, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பள்ளி கல்வித்துறை, மூன்றாவதாக குழந்தை உரிமைகள் மற்றும் சிறப்புத்துறை, நான்காவதாக நம்ம தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகம், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு போன்ற மற்றும் தமிழக ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, இவங்க 5 பேரும் வந்து தமிழகத்தில் கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உறுதிமொழி எடுக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது போன்ற நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய தாக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சமீபத்துல மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. குழந்தை திருமணம் குறித்த ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்து 18 அக்டோபர் அன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து வெளிவந்திருக்கு. இதுல அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த குழந்தை திருமணங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆபீசர் இப்பவும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு வேலைகளோடு சேர்ந்து இந்த வேலையும் ஒரு வேலையா பாக்குறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் என்பது குழந்தை திருமணத்துக்காக மட்டுமே வேலை செய்யும். அதுதான் வந்து அதனுடைய மிக முக்கியமானது ஒரு விஷயமா சொல்றாங்க. ரெண்டாவது, எப்படி வந்து இந்த போக்சோ கேசுகளை நடத்துவதற்கு தனியா வந்து கோர்ட் இருக்கும், அதே மாதிரி குழந்தை திருமணங்களை சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஏற்று நடத்துவதற்குன்னே தனியான வந்து கோர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு நிமிடத்திற்கு 3 குழந்தை திருமணங்கள் வந்து நடைபெறுவதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா எத்தனை வழக்குகள் பதியாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வழக்குகள், ஒரு நிமிஷத்துக்கே 3 திருமணம் வந்து நடைபெறுவதா புள்ளிவிவரம் சொன்னா கூட இந்த புகார் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக மிக குறைவா இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. புகார் வந்து பதியப்படுவது வந்து மிக குறைவா இருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட காவல்துறையில இருக்கக்கூடிய அதற்கான இருக்கக்கூடிய சிறப்பு சிறுவர் காவலாளர்கள் இருக்கு, ஆன்டி ஹியூமன் டிராபிகிங் யூனிட் இருக்கு, ஆன்டி சைல்ட் டிராபிகிங் யூனிட் இருக்கு, அதே மாதிரி ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் எல்லாம் இருக்கு. சோ இவர்களோடு சேர்ந்து கூட என்ன பண்ணணும், இந்த வழக்குகளை உடனடியாக பதியப்படணும், இந்த வழக்குகளுக்கு மேல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. இதை தாண்டி குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தெரிய வந்தால் அது தகவல் கொடுப்பதற்கு ஒரு சன்மானம் வந்து கொடுக்கணும். ஏன்னா இது நிறைய நடக்குது, நிறைய ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது. இது ரிப்போர்ட் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த பாதிக்கப்பட நிலையில் இருக்கக்கூடிய சிறுமியே முன் வந்து நான் வந்து எனக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்க போறாங்க, எனக்கு திருமணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய படிப்பிற்காகவும் அவர் வந்து தங்கி படிப்பதற்கான வசதிகளை வந்து அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய முன்முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா ICWO நிறுவனத்தின் மூலியமாக சேலம் மாவட்டத்துல இந்த குழந்தை திருமணத்து குறித்த ஒரு பெரிய டீம் வந்து நம்ம மாவட்ட அரசோட சேர்ந்து அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக தான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நேத்து வந்து இந்த நிகழ்ச்சியானது துவங்கி இருக்கு. வணக்கம். My name is Hari Hiran. I am founder secretary of an organization named ICWO, Indian Community Welfare Organization. We are a very proud partner of Just Right for Children. These two organizations, we are working to stop the child marriage in Indian state of Tamil Nadu
in specific focus with Salem and Chennai. Today is very important for the social activists who are interested to promote rights of the children, because as Malim sir said, today the union government have recognized and taken up tremendous effort to stop child marriage in India, and in 2030 we focusing on making India free from child marriage. And this moment I'd like to acknowledge Just Right for Children, one of the largest project in the world, and we are proud to be part of that efforts to stop child marriage in India. I kindly request all media friends to take it forward and make sure this effort is very successful and we able to achieve the zero child marriage in 2030. Thank you. செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.